ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய சேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. ஸோ இந்த காரை பற்றி டீட்டெயில்ஸ் செஞ்சுன்னா மறக்காமல் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி நம்ம போகிற எல்லாமே சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மாடல் 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. ஸோ வண்டிக்கு பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஃபியூல் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டீசல். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி. ஸோ டேக்ஸ் எல்லாமே வண்டி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டீரியர் நீங்களே பாருங்கள். ஸோ ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி தெரியும். வண்டி பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வண்டி. ஸோ உள்ளே சீட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பேஜ் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எல்லாமே ஃபேப்ரிக் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. வண்டியில் பவர் ஸ்டீரிங் எல்லாமே உங்களுக்கு வண்டியில் வந்துடும். எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டி. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6,90,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,14,000 கிலோமீட்டர் ஒரு ரன் ஆயிடுச்சு. இருந்தாலும் வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்கும். ஸோ 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் வண்டி உங்களுக்கு லுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே இன்ஜின் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் போய் பாருங்கள். வண்டி லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ வண்டி போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஏதோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இன்ஜின் அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ வண்டி வேறு ஏதோ டென்டல் ஸ்க்ராச்சஸ் இது இருக்காது. மேபி இருந்தால் செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு போய்ட்டு நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன்ஸில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ட்ரைவ் இப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸோ வண்டியில் எப்படிலாம் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். முக்கியமாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஓரளவுக்கு இப்போ நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.